Hi students, this is Vijay. Exercise 2.8, question number 6. If omega not equal to 1 is the cube root of unity, show that the roots of the equation z minus 1 whole cube plus 8 equal to 0 or minus 1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square அப்படின்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. So first given equation எடுத்துக்கலாம். So given equation பாருங்க, z minus 1 whole cube plus 8 equal to 0. Then z minus 1 whole cube, the plus side right side போச்சுன்னா இது நமக்கு வந்து minus 8. சரிங்களா? So next பாருங்க, இது z minus 1 whole cube equal to, இந்த minus 8 right side என்ன பண்ணணும்னா left side divide by minus 8 எழுதிட்டு இந்த right side வந்து 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். கிராஸ் பண்ணப்பனா அதே minus 8 தான் வரப்போகுது. ரைட் சைடு எழுதினாலும் சரி லெஃப்ட் சைடு எழுதினாலும் சரி எல்லாம் ஒன்று தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, இந்த z minus 1 whole cube divide by இந்த minus 8 பாருங்க, நியூமரேட்டர்ல வந்து whole cube இருக்கு. அப்ப டினாமினேட்டர் கியூப் வர மாதிரி யோசிக்கணும். அப்போ 8 எப்படி எழுதலாம்? minus 2 whole cube. பாருங்க minus 2 whole cube நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இது வந்து minus 8. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடு எடுத்து இந்த நியூமரேட்டர் கியூப் டினாமினேட்டர் கியூபை காமனா ஒரே கியூபை எழுதிக்கலாம். z minus 1 divided by இது minus 2 whole cube equal to 1. சரிங்களா? தென் இந்த கியூபை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். லெஃப்ட் சைடு கியூப் வந்து எலிமினேட் பண்ணணும். அப்ப என்ன பண்றோம்? பவர்ல வந்து 1/3 எல்லாம் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணோம்னா லெஃப்ட் சைடு வந்து 3 எலிமினேட், ரைட் சைடு 1/3 வந்துடும். இதெல்லாம் ஷார்ட்டா சொல்லலாம். லெஃப்ட் சைடு பவர் ரைட் சைடு போகும்போது பவர்ல வந்து 1/3 அப்படின்னு சொல்றோம். பாருங்க, z minus 1 whole divided by இது minus 2 equal to இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பவர் ரைட் சைடு போகும்போது 1 பவர் 1/3 அப்படின்னு. சரிங்களா? எப்படி வந்துச்சு? பவர்ல இந்த இடத்துல லெஃப்ட் சைடு 3 வரக்கூடாது. அதுக்காக பவர்ல ரெண்டு பக்கம் 1/3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 கேன்சல் ஆகும், பவர்ல 1/3 வந்துடும். அதுதான் 1 பவர் 1/3. 1 பவர் 1/3னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா அதோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். 1 பவர் 1/3ன்னு சொன்னாலும் இல்ல அதோட ரூட்ஸ் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். அப்ப இதுல இந்த z minus 1 divided by minus 2 equal to இந்த 1 பவர் 1/3 பதிலா அதோட ரூட்ஸ் எழுத போறோம். 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். ஆன்சர் பாருங்க, ஒமேகாலே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த 1 பவர் 1/3 அதோட ரூட்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கிறோம். சரிங்களா? தென் minus 2 மல்டிப்ளை பண்ணா so z minus 1 equal to இந்த minus 2 மல்டிப்ளை பண்ணா 1 into minus 2 minus 2 minus 2 to omega minus 2 omega then minus 2 to omega square minus 2 into omega square. then இந்த minus ரைட் சைடு போச்சுன்னா ஏன்னா நம்ம z வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ minus ரைட் சைடு போச்சுன்னா so z equal to இந்த minus ரைட் சைடு போகும்போது plus 1 அப்படின்னு ஆயிடும். அப்ப எல்லா டேர்ம்ஸ் கூட நம்ம plus 1 அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். so 1 minus 2 இது 1 minus 2 omega இது 1 minus 2 omega square. then 1 minus 2 இது வந்து minus 1 இது 1 minus 2 omega இது வந்து 1 minus 2 omega square. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே.